ஹாய் ஆல். ஒரு வழியாக வீடெல்லாம் சுத்தம் பண்ணி தீபம் ஏற்றியாச்சுங்க. வெளியில் வைக்கிற தீபத்தை எரிய வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிப்போச்சு. காற்று அவ்வளோ காற்று அடிக்குதுங்க. நம்ம கொண்டு போய் விளக்க வச்சா போதும், அடுத்த நிமிஷம் காற்று வந்து அணைஞ்சிருது. அதுக்கெல்லாம் என்னென்னவோ டெக்கரேஷன் பண்ணி எரிய வச்சாச்சுங்க. ஒரு வழியாக விளக்கெல்லாம் எரிய வச்சாச்சுங்க. அதெல்லாம் ஏற்றி வீடு ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்ததாக டயர்டாகி போச்சுன்ட்டு சாப்பிட உட்காந்தாச்சுங்க. நம்மளோட கார்த்திகை தீப ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா வீட்டிலையே செஞ்ச பொரி உருண்டை, கூடவே அப்பம், அரிசி கோதுமை மாவு கலந்த அப்பங்க, நல்லா சாஃப்டாக இருந்துருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வீட்டிலையே வேக வச்ச பனங்கிழங்குங்க. அன்றைக்கி ஈரோடு போன அன்றைக்கி பனங்கிழங்கு வாங்கிட்டு வந்தோம், அதையும் சேர்த்து வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு வேக வச்சாச்சுங்க. இந்த பனங்கிழங்கை உரிக்கிற வேலை இருக்குது பாருங்கள், அதுதான் பெரிய வேலை. 90s கிட்ஸ்லாம் இதெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸாகவே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு இதை கொடுத்தாலே அலறிச்சிட்டு ஓடுறாங்க. அப்போலாம் இந்த குச்சி ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த தளவில் டேஸ்ட்டாக ஒன்று இருக்கும் இனிப்பாக, அது மட்டும்தாங்க அதில் இனிப்பாக இருக்கும். அதுக்காகவே வாங்கிக்குவோம் கையில். இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு இதை உரித்து எல்லாம் பீஸாக வச்சா தான் சாப்பிட்றேங்கிறாங்க, இல்லைனா அலறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு இதை க்ளீன் பண்ணி கொடுத்து சாப்பிட வைக்கிறது அவங்களுக்கு சத்துக்காக நம்ம எவ்வளோ வேலை செய்கிறதா இருக்குது பாருங்கள். இப்போவே கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பனங்கிழங்கு கால்சியம் அதிகம் இருக்கிறதுனால அதை சாப்பிடாமல் விடுறதில்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. 8 மணி ஆனதும் பசிங்க, ஒரே டயர்டு. தறி கொட்டாயி வீடு எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. அதனால் இன்றைக்கி ஹோட்டல் சாப்பாடு தான். ஹோட்டலில் தோசை மட்டும்தாங்க வாங்கிட்டு சொன்னேன். தோசைக்கு பரோட்டா சால்னா தான் கேட்டிருந்தேன். கடைக்காரர் கொஞ்சம் டூ பண்ணாலும் கொடுத்துட்டாரு. அது கூடவே கொஞ்சம் தேங்காய் சட்னி, அப்புறம் தக்காளி சட்னிங்க. மழை பெய்யறதுனால தக்காளி சட்னியில் தண்ணியை தாராளமாக ஊற்றிட்டாங்க போல். தக்காளி சட்னி ஊற்றும் போதே அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடுதுங்க. ஆனால் எல்லாமே ஓரளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருந்தது. சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டாச்சு. எங்களோட கார்த்திகை தீபமும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க? பனங்கிழங்கு சாப்பிட வைக்க வேறு என்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த மினி விழாக்கெலாம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.